மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது இந்திய அணி. இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாதனை. உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குவியும் பரிசு தொகை ஐசிசி சார்பில் 40 கோடி ரூபாயும், பிசிசிஐ சார்பில் 51 கோடி ரூபாயும் அறிவிப்பு. இறுதிப் போட்டியில் பேட்டிங்கிலும் பந்து வீச்சிலும் ஜொலித்த ஷஃபாலி வர்மா அணியின் வெற்றிக்கு வித்திட்டதால் ஆட்ட நாயகியாகவும் தேர்வு. தொடர் முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட தீப்தி சர்மா தொடர் நாயகி விருதை வென்றார். இறுதிப் போட்டியில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்தார். வெற்றி பெற கடைசி வரை போராடிய தென்னாப்பிரிக்கா கேப்டன் ஓல்வாட்டர் சதமடித்து மற்ற வீரர்களால் ஜொலிக்காததால் தோல்வி. இந்திய மகளிர் அணியின் வெற்றியை உற்சாகமாக கொண்டாடிய ரசிகர்கள் நள்ளிரவில் ஆட்டம் பாட்டத்துடன் பட்டாசுகள் வெடித்து ஆரவாரம். வரலாறு படைத்த இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு சச்சின், தோனி, ரோஹித், கோலி உள்ளிட்டோர் பாராட்டு. நாடு முழுவதும் உள்ள இளம் பெண்களுக்கு ஊக்கம் தரும் வெற்றி என புகழாரம். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நாளை தொடக்கம். தகுதியான வாக்காளர்கள் தானா என்பதை உறுதி செய்ய வீடு வீடாக வந்து ஆய்வு செய்ய ஏற்பாடு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளுக்கு எதிராக இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்ட தீர்மானத்தின்படி நடவடிக்கை. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை கண்காணித்து விவரங்களை தெரிவிக்க வேண்டும். அதிமுக மாவட்ட செயலர்களுக்கு எடப்பாடி கே. பழனிசாமி அறிவுறுத்தல். திமுக மட்டுமல்ல, அதிமுகவிலும் குடும்ப அரசியல் உள்ளது. எடப்பாடி கே. பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக குற்றம் சாட்டிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். மகன், மைத்துனர், மாப்பிள்ளை போன்றவர் தலையீடுகள் இருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை. எஸ்ஐஆரில் என்ன தவறு நடந்துவிடும் என திமுக அஞ்சுகிறது. அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கேள்வி. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை எக்ஸிக்யூட் பண்ண போறதே தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள். அதனாலதான் நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போல. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐக்கும் தமிழக அரசுக்கும் இடையே ஒருங்கிணைப்பு அதிகாரி நியமனம். உள்துறை செயலர் தீரஜ்குமார் ஒருங்கிணைப்பு அதிகாரியாக செயல்படுவார் என அறிவிப்பு.
இந்த போட்டை பிடிக்கிறதுக்காக இந்த நேவி போயிட்டு இருக்காங்க. நாங்க வலையெல்லாம் வெட்டி விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லை தாண்டியதாக கூறி 35 மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. 3 விசைப்படகுகள் மற்றும் ஒரு நாட்டுப் படகை பறிமுதல் செய்து நடவடிக்கை. நம்ம ரொம்ப கரையை இழுக்கிறதுனால இதுக்கு மேல இங்க இழுக்க விட மாட்டாங்க. 2 போட்டு இழுக்குது பாத்தீங்களா, அந்த போட்டை பிடிக்க போயிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த போட்டை பிடிக்கிறதுக்காக இந்த நேவி போயிட்டு இருக்காங்க. நாங்க வலையெல்லாம் வெட்டி விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வங்கக்கடலில் உருவானது புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 8ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு மீண்டும் அதிகரிப்பு. வைகை அணையில் நீர் இருப்பு வைக்கும் பொருட்டு 1822 கன அடி நீர் வெளியேற்றம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டில் சின்ன வெங்காயத்தின் விலை கிலோ 8 ரூபாயாக சரிவு. வரத்து அதிகரித்து விலை குறைந்ததால் விவசாயிகள் கவலை. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை உயர்வு. வரத்து குறைவால் ஒவ்வொரு காய்கறியும் 5 முதல் 40 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். மேட்டூர் உபரிநீர் கால்வாயில் இறந்து மிதக்கும் மீன்கள். சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மீன்களை அப்புறப்படுத்த மக்கள் வலியுறுத்தல். தூத்துக்குடியில் ரயில் பெட்டி மீது ஏறி ரீல்ஸ் எடுக்க முயன்றபோது மின்சாரம் தாக்கி கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதி. பீகார் தேர்தலில் வன்முறைக்கு இடமில்லை என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் திட்டவட்டம். முகமா தொகுதியில் பிரசாந்த் கிஷோர் கட்சி வேட்பாளர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கருத்து. காங்கிரஸை துப்பாக்கி முனையில் மிரட்டியே தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வைத்துள்ளது ராஷ்டிரிய ஜனதா தளம். பீகாரில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியை அம்பானியும் அதானியும் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குகின்றனர். பீகார் தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி விமர்சனம். கடற்படை ராணுவ பயன்பாட்டுக்கான செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தது LVM-3 ராக்கெட். CMS-3 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக புவி வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ அறிவிப்பு. S-200 motors ignited, plus 5 seconds. S-200 बूस्टर्स का सफलतापूर्ण प्रज्वलन और LVM-3 M5 का उत्थापन द्वितीय प्रमोचन मंच से. We have a magnificent lift-off the LVM-3 M5 CMS-03 mission in the air. The simultaneous thrusting of the twin S-200 motors is indeed a sight to behold. குலசேகரப்பட்டினத்தில் இன்னும் 15 மாதங்களில் விண்வெளி ஏவுதளம் அமைக்கும் பணிகள் நிறைவடையும். இஸ்ரோ தலைவர் நாராயணன் புதிய தலைமுறைக்கு தகவல். குலசேகரப்பட்டினத்தில் அந்த விண் ஏவூர்தி தளம் ரெடியாகின உடனே அது இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். 1 year to 1 year 3 months ரெடி ஆகும். அங்கேருந்து கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு ஒருக்கா ஒரு செயற்கைக்கோள் ஏவப்படும். காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. குண்டு சத்தத்திலிருந்து எப்போது தீர்வு கிடைக்கும் என பாலஸ்தீன மக்கள் கண்ணீருடன் எதிர்பார்ப்பு. லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது தாக்குதல் தீவிரப்படுத்தப்படும். ஹிஸ்புல்லா நெருப்புடன் விளையாடுகிறது என்றும் இஸ்ரேல் எச்சரிக்கை. சென்னை ஓபன் மகளிர் சர்வதேச டென்னிஸ் சாம்பியன்ஷிப். இந்தோனேசிய வீராங்கனை ஜனிஸ் ஜென் சாம்பியன் பட்டம் வென்றார்.
Chennai Open champion for 2025, Janice Chen of Indonesia. And request Honorable Minister, Chief Minister to step forward and present the winner's cake of 36.